பொதுவா நம்மளுடைய எண்ணம் நேர்மறையா இருந்தா போதும். என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க எப்படி சிந்திக்கிறாங்கன்ற எண்ணம் எனக்கு தேவை கிடையாது. இன்னொருத்தருடைய எண்ணம், இன்னொருத்தருடைய எதிர்மறையான எண்ணம் என்னை பாதிக்குன்றது உண்மையே கிடையாது. இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்களால தான் எனக்கு ஒரு சில விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. எனக்கு வந்து நிறைய நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கிற மாதிரி தோணுது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், என் கூட வேலை செய்கிறவங்க, இல்லை சம்டைம்ஸ் என் அப்பா அம்மா கூட என்னை ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்னை வந்து நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஒரு சில கருத்துக்கள் வந்து என்னுடைய வளர்ச்சியை தடுக்குதோ அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நெகட்டிவ் எண்ணங்கிறது அது அவங்களுடையது, அவங்க வாழ்க்கையை பாதிக்கணுமே தவிர, அவங்க பேசுகிறாங்க சொல்கிறாங்கன்றனால உங்களுடைய வாழ்க்கை எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஒரு சில நேரங்களில் நம்ம அவங்க சொல்கிறத நம்புவோம், இல்லை அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்போம். அதனாலேயே கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு சரியான ஒரு வழி என்னென்னா, உங்களுக்கு தெரியுது அவங்க யாருன்னு தெரியுது, அந்த மாதிரி நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் யாருக்கிட்ட இருக்குதுன்னு தெரியுது. அந்த அந்த பர்சன்ஸ் உங்க கூட இருக்காங்க, நீங்கள் தவிர்க்க முடியலன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட நடக்கிற கான்வர்சேஷன்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணலாம். நம்ம செய்கிற தப்பு என்னென்னா, நமக்கு அது தெரிஞ்சிட்டும் இல்லை அப்படியா நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்திக்கிறதும், அவங்கள வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் தான் இருக்கிற முதல் தடைன்னே சொல்ல முடியும். ஸோ ஒருத்தர் நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் போது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட இருக்கிற அதிகப்படியான கான்வர்சேஷன்ஸை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சரி. எப்போவுமே ஒரு வேளை நீங்கள் பேசுகிறீங்க, அவங்க கூட பேசி தான் ஆகணும், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா, நீங்களாக இருக்க பாருங்கள். என்ன மீன் பண்ணுறேன்னா, உங்கள் ஒப்பீனியனில் ஒரு விஷயத்தை பற்றி நேர்மறையான எண்ணம் தான் இருக்குன்னா அதை மட்டுமே சொல்லிட்டுருங்க, அதை மட்டுமே யோசிங்க. அவங்க பேசும்போது கூட உங்களுடைய ஸ்டான்ஸை நீங்கள் மாற்றாதீங்க, உங்களுடைய இடத்த நீங்கள் மாற்றாதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் உங்களுடைய ஆன்சர் உங்களோட ஒப்பீனியனாக இருக்கணுமே தவிர, அவங்க ஒப்பீனியனை சப்போர்ட் பண்ணிவிட்டு ஓகே இப்படி இருக்கலாமோ நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, அவங்க இன்னும் அதிகப்படியாக அந்த விஷயத்தை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வேளை நீங்கள் அதிகப்படியாக நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த விஷயம், எல்லாத்தையும் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது. நம்ம பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் அதை சொல்ல ஆரம்பிப்போம். முதல்ல அதை தவிர்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வருது, அதுக்கான முயற்சிகள் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறப்போ, நீங்கள் அதில் தெளிவாக இருந்தால் போதும். நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லும்போது, அதை வந்து ஷேர் பண்ணும்போது, நீங்கள் நெகட்டிவாக இருக்காங்கன்னு நினைக்கிற அந்த சில ஆட்கள் என்னென்னா, அவங்களோட ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதையெல்லாம் ஏன் முயற்சி பண்ணுற, உனக்கு வந்து இது சரியாக வருமா, நீ எதுக்கு யோசிச்சு பாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸை நீங்கள் அதிகமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது, நீங்கள் அவங்க ஒப்பீனியன்ஸை கேட்கறதுக்கான சூழ்நிலை க்ரியேட் ஆகுது. அதாவது ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணும், அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, அதை பற்றி நான் புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் சொல்கிறதும், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சும்மா ஷேர் பண்ணுறதும், இல்லை சில நேரங்களில் நம்ம அம்மா அப்பாவே கூட பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நம்மளை வந்து நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க கற்றுக்கிட்ட அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அந்த பர்டிகுலர் உங்களுடைய செயல் மேலே அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் அதை போய் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்காது. அப்போது முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை வந்து நீங்கள் முயற்சி பண்ணும்போது சொல்லாமல், அதை முயற்சி வெற்றி அடையும் போது அவங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். கடைசியாக அவங்களுக்கு நேர்மறையான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. என்ன காரணம்னா, ஒரு வேளை அந்த பர்சன் உங்களோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தர், அவங்கள வந்து நான் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் அவாய்ட் பண்ண முடியாது, நான் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் ஷேர் பண்ணாமல் இருக்க முடியாது, நான் இக்னோர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. அதாவது நேர்மறையாக சிந்திக்கிறதுக்குன்னு இல்லை, ஒரு விஷயத்தை ஏன் வந்து இந்த மாதிரி யோசிக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க மேபி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பீப்புளை அப்படியே ஒதுக்கி வைக்காமல், இல்லை அவங்கக்கிட்ட சுத்தமாக வெளியே வராமல் நான் வந்து அவங்க கூட தான் இருந்தாகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு டீச் பண்ணுங்கள். இல்லை உங்களோட ஒப்பீனியன்ஸை நீங்கள் அவங்கக்கிட்ட நேர்மறையாக வச்சுக்கிட்டிங்கனாவே, அவங்க கூட பேசுகிற விதமும் உங்கள்கிட்ட அவங்க சொல்கிற விஷயங்களும் மாற ஆரம்பிக்கும். நன்றி.